வணக்கம், நான் உங்களுடைய சரவணகுமரன் ஐஆர்எஸ். நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்மோடு சரவணகுமரன் ஐஆர்எஸ் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், எலெக்ஷன் நேரத்தில் ரொம்ப முக்கியமாக பார்த்தது ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வேட்புமனுவில் அஃபிடவிட்டாக போடக்கூடிய அந்த தேர்தல் பத்திரங்கள் தான். அதில் அவங்களுடைய சொத்து மதிப்பை தாக்கல் பண்ணுறதை எல்லாருமே வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. முதலமைச்சர், அப்புறம் விஜய், சீமான், துணை முதல்வர் எல்லாருடையதும். அவங்களுடைய இன்கம் கிராஃபு சிலருக்கு ஏறுது, சிலருக்கு அடுத்த தேர்தலில் ரொம்ப இறங்கிடுது. உண்மையாகவே இந்த அஃபிடவிட்டில் தாக்கல் செய்யப்படுறது உண்மையானது தானே? இதை ரெண்டு விதமாக பார்க்கலாம். அஃபிடவிட்டுன்னு சொல்கிறதுனால அதை நம்ம ஒரு ஸ்வான் அஃபிடவிட்டுன்னு நம்ம சொல்கிறதுனால அது உண்மையாக தான் இருக்கணும். இப்போ அதில் வந்து இந்த அசட்டு லைபிலிட்டி ஃபார்ம் 26 இருக்குது. அசட் அண்ட் லைபிலிட்டி இருக்குது. ஃபினான்ஷியல் சைடில் உங்களுக்கு தெரியும், இந்த கேசஸ், பெண்டிங் கேசஸ்ஸு, பாஸ்ட் கன்விக்ஷன்ஸு அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்தமாரி விஷயங்களில் மக்கள்கிட்ட நீங்கள் சொல்கிற மாரி மீடியாவில் ரொம்ப பார்க்கப்படுற விஷயம் வந்து அசட் லைபிலிட்டி. இப்போ வந்து விஜய் அவர்களோட அசட் என்ன? 500 கோடி. அதுக்கப்புறம் தான் அவங்க கட்சியில் ஆதவ் அர்ஜுன் ஒரு பெரிய நம்பர் காமிச்சிருந்தார். இந்தமாரி சிஎம்மோட அசட் என்ன? சிஎம்கே இவ்வளோ தானா? அப்படி 5 கோடி தானா? 6 கோடி. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு யாவும் இருந்தது சரியாக இருந்தது, அவர் 5 கோடிக்குள்ளே தான். எனக்கு தெரிஞ்சு அவங்க எல்லாமே 10 கோடிக்கு இல்லை. ஆமாம். சிஎம் அவங்க மேடம், அவர் உதயநிதி சார் கொஞ்சம் கூட நினைக்கிறேன், ஒரு 40 crores பக்கத்தில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவர் சீமானெல்லாம் பார்த்தா லெஸ் தென் 1 crore இருக்குது. ஆமாம். ஸோ மக்கள் 39 லட்சம் ஏதோ தான் போட்டிருக்காங்க. ஆமாம். ஒரு பக்கம் அவங்க ஒரு பார்க்குற பார்வை, இவர்கிட்ட இவ்வளோ கோடி இருக்கும், இவ்வளோ பண்ணிகிட்ருப்பாரு அப்படின்னு ஒரு பார்வை. ஒரு பக்கம் அஃபிடவிட்டில் ஒரு விஷயம், ஒரு ரியாலிட்டி வரும்பொழுது, இன்னும் இவர் கார் இல்லையா, ஒன்லி பைக்கு தான் இருக்கா அவர் பேரில், இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியம் இதெல்லாம் வரும். நம்ம எலெக்ஷன் இந்திய எலெக்ஷனோட ஒரு பியூட்டி என்னென்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக டெமோக்ரஸியை மெயின்டைன் பண்ணுற ஒரே நாடு இந்த சவுத் ஏஷியாவில் நம்ம தான். எலெக்ஷனுமே வந்து ஓரளவுக்கு பெர்ஃபெக்டாகவே பண்ணிட்டுருக்காங்க. நிறைய மிஸ்டேக்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க, ஆனால் மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணுவோம், பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, நீங்கள் எங்கே வேணால் எடுங்க, ஒரு டெமோக்ராட்டிக் பாலிட்டிக்ஸுங்கிறதே கிடையாது. இதுக்கு ஒரு காரணம் வந்து தொடர்ந்து அந்த எலெக்ஷன் கமிஷன் இண்டிபெண்ட்டாகவும் நியாயமாகவும் நிதானமாகவும், டிஎன் சேஷன் சார் வந்து ஒரு பீரியடு, அந்த பீரியடுடைய ரீஃபார்ம்ஸ் தான் இந்த விஷயங்கள்லாம். இந்த அஃபிடவிட்டில் வந்து இந்த ஸ்க்ரூட்டினெல்லாம் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆனது தான். அதில் தான் எலெக்ஷன் அப்சர்வர்ஸ் வந்தாங்க, இன்னைக்கு எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் இருக்காங்க. ஸோ இந்த அரசியலில் வந்து பணம் ஒரு ஃபேக்டராக ஓட்டு விஷயத்தில் இருக்கக்கூடாது. அது ஒரு பார்வை. பணம் வந்து இந்த ஓட்டுக்கு நான் பணம் கொடுப்பேங்கிறதுக்கு ஆட்சியில் இருக்கும்போது சம்பாரிச்சிட்டாங்களா, அரசியலில் ஆட்சியில் இருக்கும்போது சம்பாரிச்சிருக்காங்களா, சம்பாரிச்சா எங்கேயாவது அசட் அண்ட் லைபிலிட்டியில் வரணும், அசட்டில் வரணும்ல. அப்போ அதை பார்க்கறதுக்கு எலெக்ஷனுக்கு இந்த அஃபிடவிட் போட வேண்டியிருக்கு. இது ரெண்டு அஃபிடவிட்டையும் கம்பேர் பண்ணுவாங்க எல்லாருமே. இன்கம் டேக்ஸும் கம்பேர் பண்ணுது. இந்த ஃபார்ம் 26 இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் நீங்கள் போடணும். ஸோ நான் எப்படி பார்ப்பேன்னா, இப்போ எஸ்டாப்ளிஷ்டாக பிஸ்னஸ் ப்ரொஃபஷனில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேலன்ஸ் ஷீட்டு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அப்போ அந்த பேலன்ஸ் ஷீட்டு இந்த எலெக்ஷன் அஃபிடவிட்டில் இருக்கிற அசட்ஸு அண்ட் லைபிலிட்டிஸ், போன எலெக்ஷனில் இருந்த அசட் லைபிலிட்டிஸ், இதெல்லாம் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நாமளாக ஒரு ட்ரெண்டு கிடைக்கும். இதெல்லாம் தாண்டி அந்த அசட்டை மறைக்க முடியும்னா சிலர் மறைக்கிறாங்க, நடக்கிறது தான். இதை மாடிஃபை பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, இதெல்லாம் ஓடுறது தான். இது அரசியலில் ரெகுலராக பார்க்குறோம், நம்ம பார்க்குறோம். இதனால ஒரு இன்கம் டேக்ஸோட வெரிஃபிகேஷனில் பிரச்சனை வந்து கோர்ட்டில் கேஸ் ஆன மேட்டர்ஸ் இருக்கு. ஆமாம்மா, அஃபிடவிட்டில் தப்பாக காட்டியிருக்கீங்க, வேல்யூவேஷன் தப்பாக பண்ணியிருக்கீங்க, இந்த அசட்டை நீங்கள் காமிக்கவே இல்லை, இந்தமாரி விஷயங்கள் இருக்குது. ஆனால் மக்களோட பார்வை எப்படி பார்க்குறாங்கன்னா, இவருக்கு இவ்வளோதான் சொத்தா அப்படிங்கிறது ஒன்று. இவ்வளோ சொத்து வச்சுட்டு இவரையும் அரசியலுக்கு வராரு. சந்திரசேகர் பொம்மானின்னு ஒருத்தர், டிடிபி பார்ட்டி, அவர் தான் எனக்கு தெரிஞ்சு ஹையஸ்ட் வரைக்கும் காமிச்சிருக்காரு. 5,000 crores, 5,500 crores போன 2024 லோக்சபாவில் ஆந்திரான்னு நினைக்கிறேன், ஆந்திரா தெலுங்கானாவோ. அதே பீரியடில் கட்டான்னு ஒருத்தர் காமிச்சிருக்காரு, வெறும் 7 ரூபா மொத்த சொத்து மதிப்பு 7 ரூபா. 7 ரூபா வச்சு 10,000 ரூபா டெபாசிட் கட்டியிருக்காரு எலெக்ஷனுக்கு, நாமினேஷன். கடன் வாங்கி கட்டியிருப்பாரு, லைபிலிட்டியில் இருக்கணும், அதை காமிச்சிருக்காரான்னு தெரியல. ஏன்னா லைபிலிட்டியில் நீங்கள் அந்த 30% வரைக்கும் தானே போட்டிருப்பாங்க. இந்த தமிழ்நாடு எலெக்ஷனில் இப்போ நம்ம பார்க்குற இந்த நம்பரு குறிப்பாக சொன்னோம்னா அது ஒரு மாதிரி ஸ்க்ரூட்டினி மாரி ஆயிடும். இப்போ நான் ஒரு கேண்டிடேட்டை சொல்லி அவர் ஏன் இப்படி இருக்கு, இப்படி இது சரியா தப்பானா, நான் ஒரு ஐஆர்எஸ்ல இருந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்க்ரூட்டினி ஆங்கிளில் பார்க்குற மாதிரி தெரியும், அரசியல் ஆங்கிள் மாதிரி தெரியும். ஆனால் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறேன்னா, ஒரு சிலருக்கு நார்மலாக இமூவல் அசெட் கூடவும் மூவல் அசெட் கம்மியாக வரும். நார்மலாக எல்லாருமே இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு பணம் இருந்தனா நீங்கள் லஸ்ட்டு லேண்ட் வாங்குவீங்க, 50 லட்ச ரூபா இருந்துச்சு லேண்ட் வாங்கிடுவீங்க. நீங்க 50 லட்ச ரூபாயில பென்ஸ் கார் வாங்கிட்டு லேண்டே இல்லாம இருக்க மாட்டீங்க. நீங்க பென்ஸ் கார் வாங்கிட்டு என்ன ஆகும், இமூவல் அசெட் 0, மூவல் அசெட் 50 லட்சம் காட்டும். ஆனா இந்த எலெக்ஷன்ல சில அஃபிடவிட்ஸ் பப்ளிஷ் ஆயிருக்க பேப்பர்ல பார்க்கும்போது மூவல் அசெட் கூட இருக்கு இமூவல் அசெட்டை விட. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷனா இருக்கு. இந்த நானே பார்த்தேன், என்னடா அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள்ல அசையும் சொத்துக்கள் அப்படிங்கிறதா நிறைய இருக்கு, அசையா சொத்துக்கள் குறைவா இருக்கு அப்படிங்கிறது நான் கொஞ்சம் லிசன் பண்ணி. அது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு எல்லாருமே ஷேர் மார்க்கெட்ல ஷேரா இருக்கலாம். இந்தியன் நம்ம ஒரு 50 வருஷமா இதை பார்க்கும்போது இது கொஞ்சம் வித்தியாசமான அணுகுமுறை, அதை பார்க்குறோம், இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறோம். நான் இதில் ஒரு டவுட் கேட்கணும் சார்.
முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் இப்போ வேட்பாளர் தொடர்ந்து ஒரு கார்ல போயிட்டு இருக்காரு. அந்த கார் அங்க கணக்குல வரல. ஆனா இங்க விஜய் ஒரு எக்ஸல் வாங்கியிருக்காரு 2025. அந்த எக்ஸல் கூட கணக்குல வருது. இது எப்படி சார் பாக்குறது? ஆடிட்டர்ஸ் வந்து அவங்க பேலன்ஸ் ஷீட் ரெடி பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸல்ல வந்து விஜய் சார் பேர்ல தான் வாங்கியிருந்தா அது விஜய் பேர்ல அப்ப இது யார் பேர்ல வாங்குவாங்க டெஃபெண்டரை? இப்போ நான் வந்து கிஃப்ட் வாங்குறது ஒரு பெரிய விஷயமா, கிஃப்ட் வாங்குறது சேலரி வாங்குறது இதெல்லாம் தமிழக அரசியல தெரிஞ்ச விஷயம் தானேங்க. இல்ல கிஃப்ட்ங்கிறது அதை நீங்க அக்செப்டன்ஸ் கொடுத்தா உங்க பேர்ல நீங்க ரெஜிஸ்டர் ஓசியா கார் வாங்கி ஓட்டிட்டு இருக்கலாம். எத்தனை வருஷமா? நல்ல கேள்வி இது. ஆனால் ஓட்ட முடியும். இப்போ நீங்கள் யார் உங்களை கேள்வி கேட்க முடியும்னு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க, எனக்கு கொடுக்குறீங்க, நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். இது ஏன் வந்து நான் ஒரு வருஷம் ஓட்டினாலும் நீங்கள் எப்படி என்ன கேள்வி கேட்பீங்க? அதுக்கு மேலே நீங்கள் என்ன கேள்வி கேட்டால் நான் அவர் கொடுத்துருக்காருங்க, நான் வண்டி ஓசியாக கொடுத்துருக்கேன்னு சொல்லுவேன். இதை வேணால் இன்கம் டேக்ஸ் அவங்க வேணால் என்ன பண்ணலாம்னா, இது வாடகைக்கு கார் எடுத்திருந்தா உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா வந்திருக்கும் வாடகை, அந்த 5 லட்ச ரூபா உங்களுக்கு இன்கம்னு சொல்லலாம். மற்றபடி அரசியல் ரீதியாக இதை சொல்ல முடியாது. இது ஒரு லாக். ஆமாம், அரசியல் ரீதியாக அதை வந்து நம்ம வந்து ஒருத்தர் ஓசி கொடுக்குறாருங்கிறத நம்ம சொல்ல முடியாது. நண்பருக்கு வச்சு நான் கட்சியில் கட்டிட்டு ஏற்கனவே அரசியல் இருக்கிற செய்தி தானே. வாட்ச் ஓசியாக பெருசாக காஸ்ட்லி வாங்கி நீங்கள் போட்டுக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. அது வாட்ச் மேரேட்டத்தில் இங்கே காரை நீங்கள் ஓன் பண்ணல, யூஸ் பண்ணுறீங்க. யூஸ் வேற, யூஸ் ஃப்ரக்டக்ஸ். இப்போ நான் இன்னொன்று கேட்குறேன். இல்லை அதான் சொல்கிறேன், யூஸ் வேற, யூஸ் ஃப்ரக்டக்ஸ்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறோம் நம்ம லாவில். அந்த அசட்டை நம்ம ஓன் பண்ண மாட்டோம், அதோடைய பலனை நம்ம ஓன் பண்ணுவோம். அது யூஸ் ஃப்ரக்டஸ். நீங்கள் வண்டியை ஓன் பண்ணல, வண்டியை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க. ப்ராபபிளி அது அவங்களோட கம்பெனியில் ஏதோ ஒரு கம்பெனி வண்டியாக இருக்கலாம். அந்த கம்பெனியிலே ஒரு ஷேர் ஹோல்டர் மைனாரிட்டி ஷேர் ஹோல்டராக இருப்பாரு, மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர் இருக்க மாட்டாது. அப்போ அந்த வண்டியை அவங்க இன்ஃபேக்ட் நீங்கள் சிஎம் பேரை சொல்கிறீங்க, நீங்கள் நிறைய அரசியல்வாதிகளோட கார் யூசேஜ் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். இல்லை சிஎம்ங்கிறவங்க இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன் தெரியுது உங்களுக்கு தெரியுது, வருஷம் முழுக்க அந்த காரில் போகிறாருன்னு தெரியுது. மற்றபடி மற்ற இடத்துல இப்போ ஒருவேளை அந்த கார் தன்னுடைய நண்பர்கள் காரு அப்படின்னே சொல்றாங்கன்னா, தேர்தல் தொடங்கிடுச்சு. இப்போ அதே கார்ல நண்பருக்கு காரை அவங்க பயன்படுத்தினா கூட அது தேர்தல் கணக்குக்குள்ள வந்துரும்ல. சொந்த காரை பயன்படுத்த எப்படி வரும்? செலவு தான் பண்ணா வரும், செலவு கணக்குல எக்ஸ்பெண்டிச்சர்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காரை எடுத்துட்டு இந்த காரை வாடகைக்கு எடுத்திருந்தா அதுக்கு ஒரு இன்வாய்ஸ் போட்டிருந்தா வரும். ஆமா, இப்ப அது வாய்ஸ் தானே. இப்போ ஃப்ரீயா செலவு பண்ணக்கூடாது இல்ல. இது பேரு ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ். ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸுங்கிறது இப்போ நீங்கள் போகிறீங்க, ஒரு வீட்டில் போகிறீங்க, மதியம் உங்களுக்கு லஞ்ச் பிரியாணி தடபுலாம் போடுறாங்க, நீங்கள் அங்கே சாப்பிடலன்னா வெளியில் ஹோட்டலில் போய் சாப்பிட்ருப்பீங்க. உங்களோட ஒரு 10 பேர் வருவாங்க, அவங்களும் சாப்பிடுவாங்க. அந்த ஹோட்டல் எக்ஸ்பென்ஸும் உங்கள் எலெக்ஷன் எக்ஸ்பென்ஸில் சேரும். நான் வீட்டுக்கு போனேன் சார், அங்கே கொடுத்தாங்க, அதுக்கு ஒரு 10,000 நான் போடுவேன்னு ஒருத்தர் போட முடியாது. அப்போ அந்த ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்து கணக்கை மறைக்கணும்னா வீட்டில் கொண்டு வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆமாம், அதெல்லாம் பண்ணிக்கலாம். இந்த மைனாரிட்டியான ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி ஃப்ரிஞ்சு பெனிஃபிட்டை வந்து ஒரு எலெக்ஷனில் வந்து ஒரு அசஸ்மெண்ட் மாரி பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அரசியலில் வந்து நீங்கள் பெரிய பெரிய பூசணிக்காயெல்லாம் சோத்துல மறைச்சிட்டு இருக்கு, அதில் இருக்க ஒரு முருங்கைக்காய் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தமிழ்நாடு அரசியலில். நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொன்னேன், ஒரு தொகுதிக்கு எல்லாருடைய பேசிக் மீடியாவோட எஸ்டிமேஷன் பார்த்தீங்கன்னா, மீடியாவில் இருக்க நண்பர்கள் எஸ்டிமேஷன், நிறைய அரசியல் இன்வெஸ்டிகேஷன், ஒரு தொகுதிக்கு 2 கட்சிகளும் சேர்ந்து அவங்க செலவு பண்ணுற தொகை வந்து 60-70 கோடி இருக்கும். 234 தொகுதி இன்ட்டு 60 கோடி போட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10,000 கோடி வந்துடும். இந்த 10,000 கோடி பணம் எங்கேருந்து வருதுன்னு நான் கேட்க. யாரா பிஸ்னஸ் பண்ணால் 10,000 கோடி நீங்கள் லாபம் எடுக்கிறோன்னா நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ் டர்ன் ஓவர் 1 லட்சம் கோடி இருக்கணும். அந்த மாதிரி யாராவது பிஸ்னஸ் பண்ணுற அரசியல்வாதி இருக்காங்களா? 1 லட்சம் கோடி டர்ன் ஓவர் பண்ணுறவங்க இல்லை 10,000 கோடி டர்ன் ஓவர் பண்ணுறோம். அப்போ இந்த பணம் எங்கேருந்து வரும்? இது அரசுலேருந்து தான் வருதுன்னு ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தான். இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் அப்சர்வர் போட்டிருக்கு, மைக்ரோ அப்சர்வர் போட்டிருக்கு, பறக்கம்படை இருக்கு. இருந்தாலும் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த எலெக்ஷன்ல லாஸ்ட் ஃபியூ எலெக்ஷன்ஸ் நானும் பர்சனலா பார்த்திருக்கேன், இது நடந்துட்டே தான் இருக்கு. இந்த நம்பிக்கையில தான் எலெக்ஷன் அப்ப செலவு பண்ணுங்கிற நம்பிக்கையில தான் அரசியல்வாதிகள்ல நிறைய பேர் பணம் சம்பாதிச்சு. மக்கள் புரிஞ்சுக்கணும், நீங்க வந்து அவர்களுக்கு அரசியல் இருக்குன்னு ஆசைப்படுறாங்க, பவர்ல இருக்குன்னு ஆசைப்படுறாங்க, எம்எல்ஏ எனி காஸ்ட் எம்எல்ஏ எம்பி ஆன ஆசைப்படுறாங்க. எம்எல்ஏ ஆருக்கு 30 கோடி செலவு பண்ணணும் சார், நான் 30 கோடி சம்பாதிக்கணும் சார் நான் நினைக்கிறேன். நீங்க மக்கள் ஓட்டுக்கு வாசம் வாங்குற வரைக்கும் உங்களுக்கு என்னைக்குமே நல்லாட்சிங்கிறது சும்மா பேச்சுக்கு தான். அதை எப்படிங்க கொடுக்க முடியும்? 30 கோடி செலவு பண்ணி ஒருத்தர் வந்து நீங்க ஆனா புத்தர் அவரு வந்து கவர்மெண்ட்ல வந்து உட்காந்து காசு சம்பாதிக்காம இருக்குது, இப்படி ஒரு வாய்ப்பே இல்லை. சோ இப்போ இந்த இது பேர் நம்ம விசியஸ் சைக்கிள் சொல்றோம். மக்கள் காசு கேட்கறாங்க ஓட்டுக்கு, இவங்க ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க, அதை வந்து அவர் கவர்மெண்ட்ல சம்பாதிக்க ட்ரை பண்றாங்க. கவர்மெண்ட்ல சம்பாதிக்க முடியாதவங்க தப்பான கட்ட பஞ்சாயத்து ஏதோ ஒன்று பண்ணி பண்றாங்க. திருப்பி அடுத்த சைக்கிள் என்னது? கொடுத்த காசை மக்களுக்கு ஓட்டு கொடுக்குறாங்க, மக்கள் ஓட்டு போடுறாங்க, திருப்பி ஆட்சிக்கு வர்றாங்க, திருப்பி சைக்கிள். இப்போ இந்த விசியஸ் சைக்கிளை உடைக்கணும்னா ஒண்ணு இவங்க அரசுல சம்பாதிக்கிறத நிறுத்தணும், இல்ல மக்கள் ஓட்டு காசுவாங்க நிறுத்தணும். இருக்கிறதுல ஈஸி எதுன்னு பார்த்தா ரெண்டாவது. அதை நிறுத்தினா இவங்க நிறுத்திடுவாங்க. ஒரு நியாயமான இவ்வளவு பணம் இந்திய அரசியல்ல ஒரு 20 ஸ்டேட்ல கிடையாது. ஆந்திரால உண்டு, கர்நாடகால உண்டு, மகாராஷ்டிரால பீகார் லாஸ்ட் எலெக்ஷன்ல பாக்குறோம். அதுமே இவ்வளவு இல்ல. தவிர நீங்க எம்பி யூபியில ஒரு அசம்பிளி ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவு ஆகும்னு நினைக்கிறீங்க?
15 லட்சம் 20 லட்சம் ரூபா 2 கேண்டிடேட், அவ்வளவுதான். காங்கிரஸ் கேண்டிடேட்டும் சரி பிஜேபி கேண்டிடேட்டும் சரி, இதுக்கு மேல அங்க பணத்துக்கு வேலையே இல்லை. நான் சொல்றது டவுட்னா நீங்க இப்ப யூபில எம்பில கேண்டிடேட் கேட்டு பாருங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் லிமிட் வச்சிருக்கு 20 லட்சம், அதுக்காக நான் சொல்லல. எல்லாருமே 25 lakhs தான் கணக்கு காட்டுவாங்க. எல்லாருமே 25 lakhs அசம்பிளி எலெக்ஷன் எவ்வளவு செலவோ அதான் கணக்கு காட்டுவாங்க. ஆனால் அங்க உண்மையிலேயே அவ்வளவுதான். இங்க வந்து 30 கோடி செலவாயிட்டு 20 லட்சத்துக்கு கணக்கு காட்டணும். எத்தனை மடங்கு சுருக்க வேண்டியிருக்கு அது சுருக்கி காட்டும். மத்திய பிரதேஷ் மக்கள் சூப்பர் சார், அவங்க எவ்வளவு நியாயமா இருக்காங்க அப்படி நான் சொல்ல வரல. இது ஒரு கல்ச்சர் உருவாயிடுச்சு. இந்த கல்ச்சரை மாற்ற வேண்டிய பொறுப்பு யாருக்குங்கிறது தான் இப்போ பூனைக்கு மணி கட்டுறது மாதிரி இதை மாற்றுறது யாருங்கிறத இப்போ நமக்கு முன்னாடி இருக்க சேலஞ்ச். தமிழ்நாடு ஆந்திராவும் அந்த மாதிரி மாறிட்டாங்க. அது ஸ்லோவா. நீங்க அறிஞர் அண்ணா வந்து 1967 எலெக்ஷன்ல பேசுறாரு. காங்கிரஸ்காரர்கள் வீடு வீடாக சென்று ஒரு செம்பில் பாலும் வெங்கடாச்சலபதி போட்டாவையும் வைத்துக்கொண்டு 5 ரூபாய் பணம் கொடுத்து அந்த பால் மேல் சத்தியம் வாங்குகிறார்கள், காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போட வேண்டும். ஏனால் காசை வாங்கி விட்டு ஓட்டு போடாவிட்டால் என்ன செய்வது? அதனால் வெங்கடாச்சலபதி போட்டோவும் செம்பில் பாலும் வச்சு பால் மேல சத்தியம் பண்ணா பயப்படுவாங்க. அப்படியும் பயப்படாதவன் வெங்கடாச்சலபதி சத்தியம் பண்ணா பயப்படுவான். ஓட்டுக்கு பணங்கிறது எப்ப ஆரம்பிச்சிருக்கு தமிழ்நாட்டில்? 67 ஆரம்பிச்சிச்சு. அறிஞர் அண்ணாவுடைய ஸ்டேட்மெண்ட். அது அப்புறம் அப்படியே வளர்ந்து 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 நாங்கள் 85 பார்க்கும்போது 84 எலெக்ஷன்லாம் பார்க்கும்போது நான் சின்ன வயசுல இருக்கும்போது 10 ரூபா 15 ரூபாயை பார்க்குறோம். அடுத்து வந்து அப்படியே கூட்டிகிட்டே போய் இன்னைக்கு லிமிட்டே இல்லை. லிமிட் இல்லை. டேஞ்சிபிள் இன்டாஞ்சிபிள் பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து இந்த சைக்கிள் எப்படி முடிக்க போறாங்க? ஸோ இந்த எலெக்ஷன் அஃபிடவிட், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன், எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர், இது எல்லாமே எலெக்ஷனில் எக்ஸ்பென்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது. எதுக்காக கண்ட்ரோல் பண்ணணும்? ஏன்னா நீ தேவையில்லாமல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணி அங்கே போய் ஆட்சியில் போய் தப்பு பண்ணக்கூடாது. இப்பயே நம்ம கண்ட்ரோல். இன்னொன்று, பணம் வந்து ஒரு ஜனநாயகத்தை முடிவு பண்ணக்கூடாது. ஒரு ஜனநாயகத்தை பணநாயகம் முடிவு பண்ணக்கூடாது. கொள்கை முடிவு செய்யலாம். இந்த கொள்கை சரி, அந்த கொள்கை சரி. இப்போ நான் ஒரு கொள்கையில் இருக்கேன், தேசியம் தெய்வீகம், அந்த கொள்கை முடிவு பண்ணலாம். அவங்க திராவிடம் ஒரு கொள்கை வச்சிருக்காங்க, ஒவ்வொருத்தங்களும் ஒன்று பேசுறாங்க. இப்போ அந்த கொள்கையை முடிவு பண்றத தடுக்கிறது என்னது? அதாவது எண்ணத்துக்காக மதம் மாறுறதுக்கும் ஒரு பர்பஸ்க்காக மதம் மாறுறதுக்குள்ள வித்தியாசம். அதுதான் நீங்க எண்ணத்துக்காக ஓட்டு போடுறதுக்கும் ஒரு பர்பஸ்க்காக ஓட்டு போட்டீங்கன்னா, காசுங்கிற பர்பஸ்க்காக போட்டீங்கன்னா அப்ப ஜனநாயகம் ஒரு கேள்விக்குறியா வந்து. இன்னொன்னு சொல்லிடுறேன், ஒரு 3500 கோடி டிக்ளேர் பண்றாங்க. அது சர்ப்ரைஸாக இருக்கட்டும், 6ஆம் தேதி காலையில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். சார், இப்போ முதலமைச்சருடைய வேட்புமனுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒய்ஃபு இதெல்லாம் தான் வருது. இப்போ விஜயுடைய பக்கம் அவங்க பசங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க, ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாரும் கொடுக்குறாங்க. அப்போ யாருடைய வருமானத்தெல்லாம் தாக்கல் பண்ணணும்னு இருக்கு ஒரு கேண்டிடேட்? இல்லை, கேண்டிடேட் கண்டிப்பாக கேண்டிடேட்டு அவருடைய டிபெண்ட், அவருடைய டிபெண்ட்டில் பெரும்பாலும் மனைவி ஆட்டோமேட்டிக்காக வந்துருவாங்க. அப்புறம் குழந்தைங்களை வந்து டிபெண்டாக இண்டிபெண்டாக. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வேட்பாளர் இருக்காரு, 60-70 வயசில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவங்க குழந்தைங்களாம் கல்யாணம் ஆகிடுச்சு, அவங்க தனி பிஸ்னஸ் வச்சுருக்காங்கன்னா அவங்களுடைய அஃபிடவிட்டை நம்ம கேட்க முடியாது. ஏன்னா அவங்களே சொல்ல மாட்டாங்க ஃபஸ்ட்டு அப்பாட்ட. அவங்க இண்டிபெண்டாக போயிடுறாங்க. இவருடைய கேண்டிடேட்டோட வருமானத்தில் வாழக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் டெப்டி சிஎம் தனியாக போயிடுவார். இப்போ சிஎம்மோட அஃபிடவிட்டில் டெப்டி சிஎம்மோட டேட்டா இருக்காது. சிஎம்மோட அஃபிடவிட் ஸ்டாலின் சாரோடதில் அவங்களும் துர்கா மேடம் தான் இருப்பாங்க. டெப்டி சிஎம் இதில் இந்த 21 இவர் இருந்திருப்பார், இப்போ இருக்க மாட்டாருன்னா அவர் அந்த கம்பெனிக்கு சிஇஓ ஆகிட்டார், ரெட் ஜெயண்ட்டுக்கு சிஇஓ ஆகிட்டார். அதனால் அவர் இருக்க தேவையில்லை. இந்த டிஸ்க்ளோசரில் ஒரு தேவையில்லாமல் ஒருத்தர் இழுக்கவும் கூடாது. நீங்கள் யார், அவர் என்ன காட்டணுமோ அதான் காட்டும். இப்போ நான் வந்து ஒரு வீட்டில் 4 பிரதர்ஸ் இருக்காங்க, ஒரு பிரதர் நிற்கிறாரு, 3 பிரதரும் கொடுங்கன்னு சொல்ல முடியுமா? 3 பிரதரும் அவங்க பிரதர்ஸ் தான். ப்ராப்ளி அவங்க சேர்ந்து கூட பிஸ்னஸ் பண்ணலாம். இவர் மைனர் பார்ட்னர் இருக்கலாம், இல்லை இவர் ப்ராப்பர்ட்டியோட அவர் வாங்கி வச்சு உட்காந்துட்டு இருக்கலாம். ஆனால் அது அஃபிடவிட்டில் நீங்கள் கேட்க முடியாது. பட் இன்கம் டேக்ஸ் ப்ரொசீடிங்ஸ்ல, கோர்ட் ப்ரொசீடிங்ல எல்லாம் சேர்ந்துரும், அதுக்குள்ள வரும். இன்கம் டாக்ஸ் ப்ரொசீடிங்ஸ்ல ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் எல்லாத்தையும் வரும்பொழுது அதெல்லாம் சேர்ந்துரும், அதெல்லாம் அவங்க பார்த்துருவாங்க. இப்போ ஒரு ஃபார்ம்ல பார்ட்னரா இருக்காருன்னா ஒரு டாக்ஸ் ப்ராப்ளம் வந்தது, இல்லை ஒரு இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னா அவங்க பிரதர்ஸோட சேர்ந்து தான் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, சிஸ்டர்ஸோட சேர்ந்து தான் பார்ப்பாங்க. அதுல இந்த டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட் கிடையாது. ஆனால் எலெக்ஷன் அஃபிடவிட்ல ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும், ஒரு இடத்துல நிப்பாட்டணும், ஒரு கோடு போடணும், அந்த கான்செப்ட் இருக்கு. நன்றி சார்.